விரிவான செய்திகள். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர் குகேஷ் பட்டம் வென்று புதிய வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடப்பு சாம்பியனான டிங் லிரேனுக்கும் இந்தியாவின் குகேஷுக்கும் இடையே நடைபெற்றது. இன்று நடைபெற்ற 14வது சுற்று ஆட்டத்தில் 58வது நகர்வில் குகேஷ் வெற்றி பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 7.5 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றதும் குகேஷ் ஆனந்த கண்ணீருடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழக வீரர் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு மற்றொரு தமிழக வீரர் குகேஷ் 18 வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். இளம் வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குகேஷின் வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குகேஷின் திறமை மற்றும் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ளார். இந்த வெற்றியானது இந்தியாவில் உள்ள இளம் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்றும் சாதனை புரிந்த குகேஷை வாழ்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குகேஷின் வெற்றி தமிழகத்திற்கும் சென்னைக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு பெருமை அடைவதாகவும் சென்னை நகரம் செஸ் விளையாட்டில் உலக அளவில் புகழ்பெற்ற நகரமாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 18 வயதில் வெற்றியை குவித்துள்ள குகேஷின் சாதனை தேசத்தில் உள்ள அனைவரையும் பெருமை அடைய செய்திருப்பதாகவும் பிற இளைஞர்களுக்கும் செஸ் விளையாட்டு மீதான ஈர்ப்பை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.